அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நேற்றைய தினம் தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த கோம்பை தோட்டம் வெங்கடேஸ்வர நகர் 45வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு 8 நபர்கள் போதைப்பொருள் வைத்திருந்ததாக காவல்துறை கைது செய்ததை அனைவரும் அறிந்திருப்போம். இந்த காலகட்டம் என்பது எப்படின்னா, பழைய காலங்களில் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் மெயின் கேட் பூட்டிடுவாங்க. அப்போ நம்ம பசங்களோ வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க வெளியே போனாங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே வீட்டில் சேர்ந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் நம்ம எந்த நேரத்துக்கு பசங்க வெளியே போகிறாங்க, எந்த நேரத்துக்கு வராங்கங்கிறது தெரியறதில்லை. அதனால தாய்மார்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தில் எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதார எதிர்காலம், ஏன்னா இந்த சமுதாய மக்களை குறிப்பார்த்து, அதாவது கணவனை இழந்த பெண்கள் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருக்கும். பையனுக்கு அந்த மாதிரி வளர்ப்பு என்னன்னா யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்த பசங்களை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செஞ்சு அவர்களுக்கு மூளை செலவை செய்து அவர்களை தன் வசம் இழுத்துக்கிறாங்க. அப்போ இந்த போதைக்கு அடிமையாரு ஒன்றா பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். பொருளாதாரமோ அல்லது இந்த போதையை கொடுத்து அடிமைப்படுத்தக்கூடிய செயல்பாடில் ஒரு கோஷ்டி சுற்றிக்கிட்டே இருக்குது. அது நம்ம பகுதிகளை அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம காவல்துறையும் நல்ல பணி செய்கிறாங்க. இருந்தாலுமே அவர்களையும் தெரியாமல் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இனி வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு காவல்துறையுடைய துணையோட அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகள், அதாவது அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு அல்லது ஐக்கிய ஜமாத்து, ஜமாத்துல் உலமா, எண்ணற்ற முஸ்லீம் அமைப்புகள், ட்ரஸ்ட்டுகள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி நம்ம பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு துணையாக நின்று எதிர்காலத்தில் நம்ம பகுதி மக்களுக்கு போதைக்கு அடிமை ஆகாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நம்ம தீபாவளிக்கு பிறகு ஒரு ஆலோசனையை வச்சுக்கலாம். இதில் நாம் பெருசா நீங்கள் பெருசான்னு யாரையுமே நினைக்காதீங்க. நம்மளுடைய பிள்ளைகள் தான் நமக்கு பெருசு. அவர்களுடைய வாழ்வாதாரம் தான் எதிர்கால வாழ்வாதாரம். அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த வகையிலும் கெடுக்கக்கூடிய செயலாக இருந்தால் அதை தடுப்பதற்கு நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, தடுத்தே ஆகணுங்கிறது நினைவில் கொள்ளணும். குறிப்பாக எல்லா பள்ளிவாசல் பகுதி இருக்குது. பள்ளிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் வரக்கூடிய காலங்களில் உலமாக்கள்கிட்ட சொல்லி இதை எஹ்ரான் பண்ணணும். பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை சொல்லுவது நலனாக இருக்கும். அந்த அடிப்படையில் மட்டும் இல்லாமல் தாய்மார்கள் அல்லது பிள்ளைகளுடைய தகப்பனர் பிள்ளை வழிதவறி போகிறான்னு சொன்னால் நீங்கள் என் பிள்ளை வழிதவறி போகிறாங்கிறத பயந்துட்டு அமைதியாக மௌனம் காத்துறாதீங்க. பிள்ளையுடைய வாழ்வு வீணாக போயிடும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திட்ட சொல்லுங்க, அல்லது அமைப்புகளுடைய தலைவர்கள்ட்ட சொல்லுங்க, என் பையன் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறான் அல்லது போதையை வச்சிருக்கிறான் அல்லது போதைக்கு நபர்களை சுத்தரான்னு சொல்லி. அதே மாதிரி இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே அதிகமான இளைஞர்கள் நல்ல ஐவேளை தொழிலோடு இருக்கிறாங்க. அவங்கவுங்க தொழில் பார்க்குறாங்க, நல்லா போகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் தவறாக போகக்கூடிய ஒரு 5% மக்கள், நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அதை என்னுடைய நண்பன் அவன் வழிகட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தோட நீங்கள் தாராளமாக அமைப்புகள்கிட்ட சொல்லுங்க, இந்த பையன் இந்த மாதிரி போகிறான்னு, அல்லது பள்ளி நிர்வாகிட்டு சொல்லுங்க. இதை அப்படி சொன்னாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நம்ம காவல்துறை நிர்வாகத்தை காவல்துறையுடைய அனுமதியோடு ஒரு கூட்டத்தை விரைவில் நம்ம தீபாவளிக்கு பிறகு ஏற்பாடு செய்வோம். அந்த கூட்டத்தில் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதே போல் டாக்டர்ஸ், வக்கீல்கள், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் நீங்கள் அதில் கலந்துக்கணும். அதுக்குண்டான நாட்கள் நம்ம கேட்கக்கூடிய இது தேதி அறிவிக்க போகிற நேரத்தில் கலந்துக்குங்க. உங்களுடைய ஆலோசனை வேணும். நம்ம அந்த ஆலோசனைப்படி நம்ம பிள்ளைகள் வழி செல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதற்குண்டான பணியை செய்து எதிர்காலத்தில் முற்றிலுமாக போதைப் பொருள் இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் இல்லை என்பதற்காக நாம் துணையாக நிற்கணும். முதல்ல பார்த்தா நம்ம பகுதியில் சரி பண்ணோம்னா அடுத்த பக்கத்துக்கு சரி பண்ணுறதுக்குண்டான வழி ஆயிடும். ஆகவே யாருமே இதில் அலட்சிய போக்காக இருந்துடாதீங்க. நீ பெருசா நான் பெருசுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. அதை மட்டும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டுக்குங்க. அலட்சியம் விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு
அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை வந்து நம்ம முன்னின்று செஞ்சாதான் இதற்கு வந்து ஒரு நல்வழி வருங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.